வில்லியனூர். நான் வெங்கடேசன். நான் கல்வெட்டு ஆய்வாளர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது இந்த கல்வெட்டு பயிற்சியை நானும் என்னுடைய நண்பர் பாகூர் புலவர் குப்புசாமியும் பயின்றோம். நம்முடைய மதகடிப்பட்டு என்பது பழைய பெயர் குண்டாங்குழி என்பது. அந்த குண்டாங்குழி மகாதேவர் என்று அந்த கோயிலினுடைய இறைவனுடைய பெயரையும் சேர்த்து குண்டாங்குழி மகாதேவர் அப்படி என்று வழங்குகின்றது. இது முதல் ராசராசன் கட்டிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னால் இந்த மதகடிப்பட்டு கோயில் கட்டப்பட்டது. அதை எப்படி சொல்லுகின்றோம் என்று சொன்னால் ஆட்சி ஆண்டை வைத்து நாம் சொல்லுகின்றோம். இது கற்றளி. இது அதிலேயே குறிப்பிட்டிருக்கின்றான், இது யாம் எடுப்பித்த திருக்கற்றளி அப்படின்னு. திருக்கற்றளி என்று சொன்னால் எந்த செங்கல்லோ சுண்ணாம்போ எதுவும் இல்லாமல் அப்படியே வெறும் கருங்கல்லாலேயே நீங்கள் அதை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். அந்த ஒரு இதை கவுத்தது போன்று இருக்கும். 4 கிரீவத்திலையும் ஒரு கிரீவத்தின் மூலையில் 2 நந்தியாக மொத்தம் 8 நந்திகள், அந்த நந்திகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு கட்டடக்கலையை பார்த்தோம் என்று சொன்னால் கொடுங்கை என்பது சாரல் அடிக்காமல் இருப்பதற்காக இப்படி வளைந்து இப்படி இருக்கும். அதுக்கு கொடுங்கை என்று பேர். அந்த கொடுங்கைக்கு கீழே அன்னவரிமானம், பூதகண வரிசை போன்றவையெல்லாம் இருக்கும். அந்த பூதகண வரிசையிலே ஒன்று யாழ் இசைப்பது போன்று, ஒன்று மத்தளம் கொட்டுவது போன்று இப்படியெல்லாம் இருக்கும். இது சோழ காலத்து கலையிலே அந்த அன்னவரிமானமும் ஆழிவரிமானமும் இருக்கின்றது சோழர் காலத்து கலையாகும். இந்த கோயிலிலே 83 கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த 83 கல்வெட்டுகளும் அங்கு சதுர்வேதி மங்கலம் அமைத்தது, சந்தி விளக்கு அமைத்தது, பிறகு ஏரி பராமரிப்பு செய்தது போன்ற கருத்துக்களை உடைய செயல்கள் தான் அந்த கல்வெட்டிலே சொல்லப்படுகின்றன. பிறகு அங்கே பட்டர்களை அமைக்கின்றான். வேதம் ஓதுவதற்கு இப்படி ஓத வேண்டும், பதமாக, சொல்லாக, 2 சொல்லும் சேர்த்து 3 சொல்லாவது சேர்த்து பிறகு அப்படியே சொல்வது. இப்படி வேதத்தை ஓதுகின்றவர்களுக்கு கிரமவித்தர்கள் என்று பெயர். அதில் திருவாரூர் கிரமவித்தன், தாமோதர கிரமவித்தன் என்று கல்வெட்டிலே அவர்களுடைய பெயரையும் குறித்து வருகின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சப்தமாதர் கோயில் இருந்து அழிந்து விட்டது. அந்த கல்வெட்டு சான்று இருக்கின்றது. அந்த சப்தமாதர் சிலைகளுக்கு நிபந்தம் விட்டதை ஒரு பார்ப்பனி நிபந்தம் விட்டு இருக்கின்றார். அதற்குரிய கல்வெட்டும் இருக்கின்றது. ஆகினாலே இப்பொழுது அந்த சப்தமாதர் சிலை கிடையாது. இது மேற்கு நோக்கிய சன்னதி. எப்பொழுதுமே சிவன் கோயில் எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இது மேற்கு நோக்கிய சன்னதி. இந்த மேற்கு நோக்கிய சன்னதி சிறப்பு வாய்ந்தது. அதோடு மட்டுமில்லை, உள்ளே இருக்கின்ற சிவபெருமான் வெறும் பானம் மட்டும் இருக்கும், ஆவுடையார் இல்லை. ஆவுடையார் இது ரொம்ப கீழமாக ஆகி பிறகு பழுதுபட்டு இருந்த ஒரு கோயிலை நம்முடைய தொல்பொருள் துறையும் பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகமும் சேர்ந்து செப்பனிட்ட இப்பொழுது வடிவத்திலே இருக்கின்றது. இதனுடைய வடிவத்தை திருபுவனையர் கோயிலிலே அதனுடைய வடிவத்தை பார்க்கலாம். இப்படி தான் இருக்க வேண்டும் என்று மாதிரி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல அதை பார்த்து தான் இதை அந்த தொல்பொருள் துறையினர் அமைத்தார்கள். பிறகு அதிலேயே அந்த கல்வெட்டிலே சொல்லுவான், இது யாம் எடுப்பித்த திருக்கற்றளி அப்படி என்று ராஜராஜன் தன்னுடைய கல்வெட்டிலே சொல்லியிருக்கின்றான். புதிதாக ஊர் அமைக்கின்றான், வானமாதேவி நல்லூர். இன்றைக்கு அது நல்லூர் என்று வழங்குகிறது. அந்த ஊர் அமைத்து அந்த ஊருக்கு வேண்டிய நிலபலன்கள் எல்லாம் சொல்லி அங்கே குடியமர்த்தி அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்திருக்கின்றதை கல்வெட்டு சொல்லுகின்றது.
அந்த கோயிலினுடைய மேல் இருக்கின்ற கலசம் செப்பு கலசமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் அதுவும் கருங்கல்லால் ஆனது. இதே இவனுடைய மகன் ராஜேந்திரன் எசாலம் என்ற கோயிலில் அமைத்திருக்கின்றான். அதுவும் திருக்கற்றளி தான். ஆனால் அந்த கோயிலில் அந்த செப்பு கலசம் அமைத்திருக்கின்றான் ராஜேந்திரன். இது ஒரு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி அமைத்தானோ அதே போன்று நடுநாட்டில் தந்தையும் மகனுமாக குண்டாங்குழி மகாதேவரை தந்தையாகவும் தந்தை எடுப்பித்தான். நம்முடைய எசாலம் கோயிலை முதல் ராஜேந்திரன் எடுப்பித்தான். இந்த 2 கோயிலும் நடுநாட்டிலே இருக்கின்ற கோயில்கள். எப்படி தஞ்சையும் கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கின்றதோ அதே போன்று இங்கே நடுநாட்டிலே குண்டாங்குழி மகாதேவர் கோயிலும் எசாலம் ராமநாதீஸ்வரர் கோயிலும் ராஜேந்திரன் எடுத்தது. நம்முடைய புதுவை பகுதியைச் சேர்ந்த இடத்திலே இந்த குண்டாங்குழி மகாதேவர் கோயில் அமைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய புதுவை வாழ்கின்ற மக்கள் யாரும் அங்கு சென்று பார்ப்பதில்லை. வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து சென்று பார்க்கின்றார்கள். அந்த குண்டாங்குழி மகாதேவர் கோயிலை தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னால் கட்டியது நம்முடைய ஊரிலே. எனவே அதை திருக்கற்றளி, சுண்ணாம்போ செங்கல்லோ ஒரு சிறிதும் இல்லாமல் கருங்கல்லாலேயே ஆன ஒரு திருக்கோயில். ஆகையினால் அதை சென்று அனைவரும் காண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.